நண்பர்களே, நான் இப்படி பேசுறது சில பேரை புண்படுத்துற மாதிரி இருந்தா கூட அதுல இருக்கிற நியாயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா யோசனை பண்ணி பார்ப்பீங்க. டெல்லியில மாணவர்கள் தங்களுடைய உரிமைக்காக தெருவில் இறங்கி வந்து போராடிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த போராட்ட களத்தில் அழையாத நண்பர்களா மாணவர்கள் கூட இருக்கிறது யார் தெரியுமா? அந்த தெருவில் இருக்கிற நம்மோட மண்ணினுடைய நாய்கள் தான். மனிதர்களால் தங்களுடைய தேவைக்காக கொண்டு வரப்பட்டு கடைசியில் கைவிடப்பட்டு ஆதரவு இல்லாமல் பல வகையிலையும் வேதனைப்பட்டுட்டு தெருவில் இருந்த போதிலும் மனிதர்களுக்காக ஆதரவுக்காக வந்து அந்த வாயில்லாத ஜீவன்கள் நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த கூட்டத்தில் இருக்கிற மாணவர்கள் சிலர் விலங்கு நேயர்களாக இருக்கிற மாணவர்கள் அதை பார்த்து ரொம்ப மனமுருகி நிறைய பதிவுகள் போட்டுட்ருக்குறாங்க. ஆனால் எல்லா மாணவர்களும் உணர வேண்டியது என்னதுன்னா, இந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க? சுயம் மனிதர்கள் தங்களுக்குன்னு மட்டுமே தான் மனிதர்கள் பார்த்துட்ருக்குறாங்க. இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருக்கும்போது குரல் கொடுக்கறது ரொம்பவும் கொஞ்சம் பேர் தான், ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான் குரல் கொடுத்துட்ருக்குறோம். எங்களுடைய குரலை அரசாங்கம் கேட்கலையேன்னு வருத்தப்படுறீங்க. ஆனால் இந்த வாயில்லாத கைவிடப்பட்ட ஆற்றல் இல்லாமல் இருக்கிற இந்த ஐந்தறிவு பாவப்பட்ட உயிர்களுக்கு நம்ம என்ன குரல் கொடுத்தோங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த பாவப்பட்ட உயிர்களுக்காக மனிதர்களாகிய நாம், பொதுமக்களாகிய நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அவைகளை கண்டும் காணாமல் இருக்கிறோம், எதுவுமே செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்முடைய உரிமைகளை கேட்பதற்கான தகுதி கூட நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க? உண்மையான கல்வி அப்படிங்கிறது ஒரு மனிதனை ஆன்மா உள்ளவனாக மாற்றும். தங்களை சார்ந்து இருக்கின்ற குரலற்ற இந்த ஜீவன்களுக்கு நீதி செய்ய முடியாத மனிதர்கள் ஆன்மா இல்லாதவர்கள் தான். ஆனால் மனிதர்கள் தங்களுடைய குரலை மட்டும் எல்லாரும் கேட்கணும், அரசாங்கமும் கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அரசாங்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கும்போது நாம் செய்ய வேண்டியதை செஞ்சோமா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் வகுத்தவற்றுள் எல்லாம் தலை.